ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அ யார்கிட்டேயும் நம்மள சேர விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, "அவன் வந்து ரொம்ப மோசமானவன். அவங்க கூடயெல்லாம் சேராத, நீ வீணா போயிடுவ" அப்படின்னு சொல்லுவாங்க. அ யாராவது ஒரு அம்மாவ பார்த்துட்டு, "ஐயோ! பயங்கர வாயி, அவ கூட நீ சேராத" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க எல்லார பத்தியும் ஏதாவது ஒரு மைனஸ சொல்லி, அவங்க கூட நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. கேட்டா, அவங்க யாரும் நல்லவங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்காரரு நேர் எதிரா இருப்பாரு. எல்லார் கூடயும் பேசுவாரு. இந்த அம்மா சொல்ற எந்த விஷயத்தையுமே காதுல வாங்க மாட்டாரு. அவர் எல்லார் கூடயும் நல்லா பேசுவாரு. இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். அப்ப அவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எல்லார்கிட்டயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம அதில நல்லத மட்டும் பூஸ்ட் பண்ணி விடுவோம். கெட்டத நம்மள பாதிக்காத அளவுக்கு, நம்மகிட்ட அந்த கெட்ட குணங்கள அவன் காட்டாத அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நாள் நான் அத கேட்டேன். ஒரு நாள் அவங்க வீட்ல ரொம்ப பெரிய சண்டை. அந்த டைம்ல நான் போயிருந்தேன். அப்போ ஆன்டி தான் சொல்றாங்கல்ல, "கொஞ்சம் நீங்க அவங்க பேச்ச கேட்டா என்ன?" அப்போ அவரு டக்குன்னு கேட்டாரு, "நீங்க ரொம்ப நல்லவங்களா?" அப்படின்னு. நான் கொஞ்சம் யோசிச்சேன். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. அ நீங்க ஆமான்னு சொல்ல மாட்டீங்க தெரியும். ஆனா உண்மையில என்னன்னா, நம்ம யாருமே நல்லவங்க கிடையாதுங்க. எல்லார்கிட்டயும் கெட்ட பழக்கமும் இருக்கும், நல்ல பழக்கமும் இருக்கும். கெட்ட குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ப சேர்ந்துக்கிறோமா இல்லையா? பழகிக்கிறோமா இல்லையா? நல்லவங்க கிட்ட தான் பழகணும் அப்படின்னா, உலகத்தில யாரு நல்லவங்க? அப்படின்னு அவர் கேட்டார். அது ரொம்ப, ரொம்ப கரெக்டான கேள்வி. நாம நெனைக்கிறோம் பல நேரங்கள்ல, நல்லவங்க கிட்ட மட்டும் தான் பழகணும், கெட்டவங்க கிட்ட பழகக்கூடாதுன்னு. அப்படி பார்த்தா கெட்டவங்கன்னு யார் இருக்கா? எல்லாரும் கெட்டவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். நம்மகிட்டயும் நெறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. அது ஒரு வேளை எதிராளிக்கு தெரியாம இருக்கலாம், இல்லையா? நாம அந்த அளவுக்கு சாமர்த்தியமா வச்சுக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதானே ஒழிய, யாரும் யாரையும் விட யோக்கியனும் இல்ல, யாரும் யாரையும் விட அயோக்கியர்களும் இல்லை. ஒருத்தருடைய கெட்ட குணங்கள் நம்மள பாதிக்காத வரையில் நமக்கு பிரச்சனை இல்ல. அவங்களுடைய நல்ல குணங்களோட மட்டுமே நாம சிநேகிதமா இருப்போம். அவங்க அத மட்டுமே பூஸ்ட் பண்ணி நாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நட்பை உருவாக்கிக்குவோம். அதுக்காக கெட்டவங்கலாம் ரொம்ப நல்லவங்க அல்லது